அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் பலம் பெறும் நேரம் என்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சிரமங்களும் நீங்குவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் போன்றவற்றை விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் விலகி உறவு மேம்படக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தை வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் பார்க்கிறாருங்க. அது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் பணம் பொன்பொருள் சேர்க்கை காதல் லக்ஷ்மி கடாசம் போன்ற அனைத்தும் வேண்டும் என்றால் இந்த ஒரு கிரகம் நிச்சயமாக முக்கியம் என்று சொல்லிவிட முடியும். அந்த கிரகம்தான் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் அமர்வது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படும். ஆனால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதில் விதிவிலக்காக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதியாக ஜென்மராசியின் அதிபதியாகவும் அதே சமயம் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றாலும் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மண்ணில் புதைந்திருக்கும் பொருட்கள் வெளிவரும் போது எப்படி புதையல் யோகம் கிடைக்கிறதோ ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக எப்படி மாற்றத்தை சந்திக்கிறதோ அதே போன்று ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்குள் புதைந்திருக்கும் திறனை வெளிக்கொணர போகிறார். உங்களுக்குள் புதைந்திருக்கும் தனித்திறமையை வெளிக்கொணர போகிறாருங்க. அப்படி அந்த திறமை வெளிக்கொணர்வதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதையல் கிடைத்தால் நமது வாழ்க்கை எப்படி மாறுமோ எப்படி வளர்ச்சி பெறுமோ அதுபோன்று உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்குள் புதைந்திருக்கும் திறனை வெளிக்கொண்டு வரக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணத்தை சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே தேவகுருவாக குரு பகவான் இருந்தாலும் அசுர குருவாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் குருவிற்கே தெரியாத பல சூட்சம மந்திரங்களையும் நுணுக்கங்களையும் கற்று தேர்ந்தவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் நவ கிரகங்களிலே சுக்கிரனின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவிற்கே தெரியாத மிருத சஞ்சீவினி மந்திரம் தெரிந்தவராகவும் பல பணிகளை ஷார்ட்கட்டில் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையாகவும் சாதுரியமாகவும் செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக சுக்கிரன் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தை பார்ப்பதால் தன ரீதியான சிக்கல்கள் விலகுவதோடு அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியுடன் இணைந்தால் தொழில் ரீதியான வாய்ப்புகள் கிடைக்கும். குருவுடன் இணைந்தால் மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது சுக்கிரனுடன் இணைந்தால் பணவரவில் இருந்த தடைகள் விலகி உறுதியாகவே பணவரவு மேம்படும் நேரமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் சுக்கிரன் சந்திரனுடன் துவக்கத்தில் இணைந்து ஏற்படுத்துகிறாருங்க. சந்திரனுடன் இணைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான பண வரவிற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அடுத்தடுத்து கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் செல்வம் காதல் அழகு சுகபோகமான வாழ்க்கை கலை இசை போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பதோடு லக்ஸரியான வாழ்க்கை வீடு வாகனம் வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆளின் ஒன் கிரகமாக திகழ்கிறவர் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறும்போது அவரின் திசையோ அல்லது புக்தியோ நடைபெற்றால் அதாவது சுக்கிர திசையோ அல்லது சுக்ரிய புக்தியோ நடைபெற்றால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இரட்டிப்பு நன்மையை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிரன் பலம் பொருந்திய அமைப்பில் இருந்தால்
இருப்பதால் பணவரவு, காதல் வெற்றி, குடும்பத்தில் சந்தோஷம், கலையில் அபரிவிதமான மாற்றம், தொழிலில் வளர்ச்சி, லவ் அட்டாச்மெண்ட் அதிகரித்தல் போன்ற அனைத்துமே சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே சமயம் சுக்கிரன் பாதிப்பான நிலையில் இருந்தால் செலவு அதிகரிக்கும், காதல் பிரச்சனை உண்டாகும், உடல் சுக குறைபாடுகள் ஏற்படும், குடும்பத்தில் பல சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருப்பதற்கான சூழல் உண்டு. எப்படி பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிரனின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து பலன்கள் மாறினாலும் தற்போது அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். இருந்தாலும் அஷ்டமத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பண வரவு அதிகரிக்கும், செல்வம் உயரும் தருணமாக உறுதியாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. கடுமையான போட்டிகளை தகர்த்தறிந்து தொடர்ந்து இன்கம் வரக்கூடிய வகையில், வருமானம் வரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சேமிப்பு உயர்த்தும் நேரமாகவும் முதலீடுகளை பல மடங்கு உயர்த்தும் நேரமாகவும் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் மற்றும் திருமணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. காதல் உறவு ஸ்ட்ராங்காகும் நேரமாக இந்த தருணம் அமைகிறது. திருமணத்தில் பல யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் சப்போர்ட் மிகப்பெரிய அளவில் கிடைப்பதால் எதிர்பார்ப்பதை விட சுகபோகமான வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வீடு வாகனம் வாங்குவதோடு லக்ஸரியான சூழல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுடைய அழகு மேம்படும் நேரமாக இந்த தருணம் அமைகிறது. உங்களுடைய வாழ்வில் ஸ்டைல் மேம்படும் தருணமாகவும் உங்களது தனி ஸ்டைல் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரும் நேரமாகவும் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. கலைத்துறை திறமை பளிச்சென வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைய போகிறது. இசை, நடனம், ஃபேஷன் மற்றும் ஆக்டிங் என பலவற்றில் சாதிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி நிறைந்த அற்புதமான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பல மடங்கு நிறைவாக கிடைக்கும் வேலையாக அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கும். உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் இரட்டிப்பாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் குடியுரிமைக்காக எதிர்பார்த்த நிகழ்வில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அரசியலில் மிக அபரிவிதமான வெற்றி வாய்ப்பும் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி நிறைந்த சூழலாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. தன வரவும் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனின் நாளான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக இந்த வேளையில் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்கள். அப்படி கொடுப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்குள் புதைந்திருக்கும் திறன் வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான நேரமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சியை சந்திக்கும் சிறப்பான தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு.